வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொதுமக்களும் காவலர்களும் தன்னை தினமும் நேரில் சந்தித்து மனு அளிக்கலாம். தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவிப்பு. கோவையில் கல்லூரியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்து. கட்டுமான தொழிலாளர்கள் 5 பேர் பலி. இனி தாம் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். திரிசூர், கோட்டயம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஹரியானாவில் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் மாதாந்திர உதவித்தொகை. முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் அறிவிப்பு. டெல்லியில் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து மோசடியில் ஈடுபட்டதாக புகார். எய்ம்ஸ் மருத்துவ மாணவர் உள்ளிட்ட 4 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். பல்கலைக்கழக சிண்டிகேட் மற்றும் செனட் கூட்டங்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில்தான் நடைபெறுகின்றன என்று ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களின் ஆளுநர் பிரதிநிதிகள் மற்றும் பல்கலைக்கழக பிரதிநிதிகளுடன் தமிழ்நாடு ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான RN ரவி ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் பேசிய அவர், பல்கலைக்கழகங்களில் வெளிப்படைத்தன்மையுடன் சிண்டிகேட், செனட் கூட்டங்கள் நடைபெறுவதில்லை என்றார். பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர், பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் என ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் காலியாக உள்ளதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். கர்நாடகாவில் நடக்கும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்றால் திரும்பி வர முடியாது என்றால் நீங்கள் என்ன ஹிட்லரா என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஜனநாயக நாட்டில் ஒருவர் எப்படி திரும்பி வர முடியாமல் போகும் என்று அவர் வினவினார். கர்நாடகாவில் பாஜகவிற்கு என்ன பலம் இருக்கிறது என்றும், காவி துண்டை போட்டால் எது வேண்டுமானாலும் பேசலாமா என்றும் அவர் கூறினார். கர்நாடகத்தில் நடைபெறுகிற பாஜகவுக்கு எதிரான கூட்டத்துக்கு போனால் ஸ்டாலின் திரும்பி வர முடியாதுன்னு சொல்கிறார். இது என்ன விசித்திரமாக இருக்குது? ஜனநாயக நாட்டில் எப்படி திரும்பி வர முடியாமல் போவோம்? என்ன செஞ்சுடுவீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன பலம் இருக்கிறது? நீங்கள் யார்? நீங்கள் யார் எங்களை தடுக்க? நீங்கள் யார் எங்களை போகக்கூடாதுன்னு சொல்ல? போனால் வர முடியாதுன்னு சொல்ல நீங்கள் யார்? நீங்கள் என்ன ஹிட்லரா, முசோலினியா? யார் நீங்கள்? அவர் காவி துண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா எதை வேணாலும் பேசலான்னா நியாயமா அது? அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸ்டாலின் யார்? காவிரி டெல்டாவில் பிறந்தவர் அவர், மண்ணின் மைந்தர் அவர். காவிரி நீரை யார் பயன்படுத்துகிறார்களோ அந்த பகுதியிலிருந்து வந்தவர். நீ அவரை போய் இந்த தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு சொன்னால் யார்? அவர் என்ன அந்நியனா? பொதுமக்களும் காவலர்களும் நேரில் சந்தித்து மனுக்களை அளிக்கலாம் என்று காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு தலைமை காவல் இயக்குநர் அலுவலகம் சார்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திங்கள் முதல் வெள்ளி வரை அரசு விடுமுறை நாட்களை தவிர தினமும் காலை 11:30 மணிக்கு பார்வையாளர்கள் அறையில் நேரில் சந்தித்து டிஜிபி மனுக்களை பெறுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதி நிஷா பானு, செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் வைத்த உத்தரவு சட்டவிரோதம் என்பதால் மேகலாவின் ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்தது என கூறி செந்தில் பாலாஜியை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டார். நீதிபதி பரத சக்கரவர்த்தி, செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் வைத்த உத்தரவு சட்டவிரோதமல்ல என்பதால் இந்த ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி மேகலாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். 2 நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பு காரணமாக வழக்கை 3வது நீதிபதியின் விசாரணைக்கு அனுப்ப தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 1.5 வயது குழந்தையின் வலது கை அகற்றப்பட்ட சம்பவம் முழுமையாக தவிர்த்திருக்கப்பட வேண்டிய நிகழ்வு என்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தம்பதியின் 1.5 வயது குழந்தையின் வலது கை அகற்றப்பட்ட நிலையில் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் உள்ள அந்த குழந்தையை முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ஜெயக்குமார் ஆகியோர் பார்த்து ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விஜயபாஸ்கர், குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு முழுமையாக தவிர்த்திருக்கப்பட வேண்டியது என்று கூறினார். அரசு மருத்துவமனை மீது மக்களுக்கு நம்பிக்கை இழக்கும் சூழல் நிலவி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனை மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் சூழல் உருவாகி வருவதாகவும் தொடர்ச்சியான சம்பவங்கள் மூலம் வெளிப்படுவதாகவும் தெரிவித்தார். இது கவலைக்குரியது, வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்ட அவர், உயிருடன் யாரும் விளையாடக்கூடாது என்றும் தெரிவித்தார்.
கிருஷ்ணகிரியில் நடைபெறும் மாங்கனி திருவிழாவை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற பாமகவின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் அகில இந்திய மாங்கனி திருவிழா கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த பள்ளிக்கு செல்லும் பாதை குறுகலாக உள்ளதால் திருவிழாவை வேறு இடத்தில் நடத்த உத்தரவிடக் கோரி பாமக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா அமர்வு மாங்கனி திருவிழாவை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்துவிட்டது. கமல்ஹாசனின் 233வது படத்தை வினோத் இயக்குவது உறுதியாகியுள்ளது. ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 படத்தில் நடித்து வரும் கமல்ஹாசன் அடுத்ததாக ப்ராஜெக்ட் கே என்ற பிரம்மாண்ட படைப்பில் வில்லனாக நடிக்கிறார். இதன் அறிவிப்பு அண்மையில் வெளியான நிலையில் 234வது படமாக மணிரத்னத்துடன் இணைவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் துணிவு படத்தை தொடர்ந்து கமலின் 233வது படத்தை வினோத் இயக்க உள்ளதாக தகவல் பரவி வந்த நிலையில் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக வீடியோவை பகிர்ந்து படக்குழு அறிவித்துள்ளது. ரைஸ் டு ரூல் என்ற அடைமொழியுடன் வெளியாகியுள்ள வீடியோ இணையத்தை ஆக்கிரமித்துள்ளது. வரும் 28ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பாத யாத்திரையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைப்பதாக தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலில் ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி கிராம பகுதிகளில் 2 சட்டமன்ற தொகுதியில் செல்வது, நகரில் 4 சட்டமன்ற தொகுதியில் செல்வது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கோவையில் கல்லூரியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து கட்டுமான தொழிலாளர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். கோவை குனியமுத்தூரை அடுத்த மயில்கல் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியைச் சுற்றிலும் புதிய சுற்றுச்சுவர் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பழைய சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இதில் சுவர் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்த 4 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஒரு தொழிலாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக கூட்டணி விவகாரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை போல் எடப்பாடி பழனிசாமி தைரியமான முடிவுகளை எடுப்பார் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முந்தைய அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் முழுமை பெறாமல் இருப்பதாக கூறினார். கூட்டணி விவகாரத்தில் தமிழக மக்கள் நலன் கருதி ஜெயலலிதாவை போல் எடப்பாடி பழனிசாமி தைரியமான முடிவுகளை எடுப்பார் என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் கோப்பை 2023 குறித்து சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்தில் சுவர் விளம்பரம் வரையப்பட்டுள்ளது. அந்த விளம்பரத்தை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின், தாம் மீண்டும் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறினார். சென்னையில் பிரபல யூடியூபர் TTF வாசன் வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குநர் செந்தில் செல்வம் காரை ஓட்டியது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்தில் காயமடைந்தவரின் மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்வதாக செந்தில் செல்வன் தெரிவித்ததால் காயமடைந்த நபர் சமாதானமாக செல்வதாக கூறியுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு உரிமை உண்டு என்றும் அதனை தடுத்தால் அரசு தனது கடமையை செய்யும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு உரிமை உண்டு என்றார். தீட்சிதர்கள் நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்றும் தெரிவித்தார். இல்லையென்றால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். தீட்சிதர்கள் சட்டத்திற்குட்பட்டு துறை என்று ஒன்று இருக்கின்றது என்பதை நிலைகளை வைத்து பக்தர்களுக்கு எந்த விதமான இடையூறும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாவிட்டால் இந்து சமய அறநிலையத்துறை நிச்சயமாக தட்டி கேட்காது. நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் வாயிலாக தீட்சிதர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக 6 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கனமழை காரணமாக காசர்கோடு, கண்ணூர், திரிசூர், எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். விக்ரமின் தங்கலான் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. ரஞ்சித் இயக்கத்தில் வரலாற்று பின்னணி கதை அம்சத்துடன் உருவாகியுள்ள தங்கலான் படத்தில் விக்ரம், பார்வதி, பசுபதி, மாளவிகா மோகனன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த சூழலில் படப்பிடிப்பு முடிவடைந்ததாக புகைப்படத்தை பகிர்ந்து கருத்து தெரிவித்துள்ள விக்ரம், மிகவும் அற்புதமான நபர்களுடன் பணியாற்றியதாகவும் நடிகனாக மகிழ்ச்சியான அனுபவங்களை கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். முதல் புகைப்படம் எடுத்தது முதல் ஒட்டுமொத்தமாக 118 நாட்கள் பணியாற்றியதாகவும் இந்த கனவில் வாழ வைத்த ரஞ்சித்திற்கு நன்றி என்றும் நெகிழ்ந்துள்ளார்.
பதிவுத்துறையில் சென்னை, நெல்லை மண்டலங்களுக்கு உட்பட்ட 36 மாவட்ட பதிவாளர்களை இடமாற்றம் செய்து பதிவுத்துறை செயலர் ஜோதி நிர்மலாசாமி உத்தரவிட்டுள்ளார். நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் இந்த இடமாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு சார் பதிவாளர் அலுவலகங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்ற நிலையில் இந்த இடமாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தியேட்டர் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்த தங்களுக்கு உடன்பாடு இல்லை என திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள தியேட்டர்களில் டிக்கெட் கட்டணத்தை 100 ரூபாயில் இருந்து 200 ரூபாயாகவும், ஐமேக்ஸில் 450 ரூபாயாகவும் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்துமாறு தமிழக அரசிடம் எக்ஸிபிட்டர்ஸ் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன், 250 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றால் தியேட்டருக்கு மக்கள் வரமாட்டார்கள் என்றார். இப்போவே ஓடிடியினுடைய தாக்கம், மற்றபடி இந்த சினிமாவுடைய இருக்கக்கூடிய நிலவரம் இதெல்லாம் பார்க்கும்போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வசூலை காட்டலாம் இன்றைக்கி வசூல் நிலவரம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சின்ன ஊர்களில் தியேட்டர் நடத்தவே முடியல. சிங்கிள் திரையரங்கம், 2 திரையரங்கெல்லாம் நடத்தவே முடியல. அவங்களுக்கு இப்போ இருக்கிற கட்டணத்துக்கு ஆள் வர மாட்டேங்குது. அப்போ நீங்கள் 200, 250 வச்சிங்கன்னா நிச்சயமாக நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தனித்திரையரங்கள் முழுவதும் அழிஞ்சே போயிடும். நாகாலாந்து மாநிலத்தில் மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது பாறை விழுந்து ஒருவர் உயிரிழந்தார். திமாப்பூர் மாவட்டம் சுமுகெடிமா என்ற பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் சாலையிலேயே சிக்கிக் கொண்டன. அப்போது பாறைகள் உருண்டு வந்து விழுந்ததில் சாலையில் இருந்த வாகனங்கள் சேதமாகின. இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்க 3 பேர் படுகாயமடைந்தனர். இதனிடையே விபத்து தொடர்பாக வீடியோ வெளியாக காண்போரை பதற வைத்துள்ளது. பஞ்சாப், ஆந்திரா, தெலங்கானா, ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு புதிய மாநில தலைவரை நியமித்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தெலங்கானா மாநில பாஜகவின் புதிய தலைவராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநில புதிய தலைவராக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த சுனில் ஜாக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில புதிய பாஜக தலைவராக முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற உறுப்பினருமான பாபுலால் மராண்டி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆந்திர மாநில பாஜகவின் புதிய தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சர் புரந்தேஸ்வரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 4 பேர் கொண்ட கும்பலை டெல்லி போலீசார் கைது செய்தனர். டெல்லி எய்ம்ஸில் 2ஆம் ஆண்டு படிக்கும் நரேஷ் பிஷ்ரோ என்பவர் எய்ம்ஸில் உள்ள பல மாணவர்களிடம் பணம் தருவதாக கூறி கும்பலில் சேர்த்ததாக கூறப்படுகிறது. பின்னர் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களிடம் தலா 7 லட்சம் ரூபாய் வசூலித்துக் கொண்டு நீட் தேர்வில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு பதிலாக எய்ம்ஸ் மாணவர்களை எழுத ஏற்பாடு செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக பிஷ்ரோய், சஞ்சு யாதவ், மகாவீர், ஜித்தேந்திரா உள்ளிட்ட 4 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹரியானாவில் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் மாதாந்திர உதவித்தொகை வழங்க உள்ளதாக முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் அறிவித்துள்ளார். கர்னால் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் கலந்து கொண்டார். அப்போது 45 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட திருமணமாகாத நபர்களுக்கு உதவித்தொகை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், இன்னும் 1 மாதத்திற்குள் இந்த திட்டம் குறித்து அரசு முடிவெடுக்கும் என்றும் அவர் அறிவித்தார். மகாராஷ்டிராவில் 2ஆக பிளவுபட்டுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் அஜித் பவாரும் சரத் பவாரும் தனித்தனியாக கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் 2ஆக பிரிந்துள்ள அந்த கட்சி சார்பில் மகாராஷ்டிராவில் கட்சி கூட்டம் நடக்கிறது. இதில் எம்எல்ஏக்கள், அக்கட்சி எம்பிக்கள் மற்றும் சட்டமேலவை உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருதரப்பும் அழைப்பு விடுத்துள்ளது. இதில் சரத் பவார் மற்றும் அஜித் பவார் இவர்களில் யாருக்கு பலம் என்பது கூட்டத்தில் தெரியும். ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் தொண்டமான் சந்தித்தார். 2 நாடுகளிடையே நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் திருப்பதி திருமலை கோவில் அமைக்கவும் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகம் சகோதர மாநிலம் என்றும் அவர்களுடன் எந்த விவகாரத்திலும் சண்டையிட தங்களுக்கு விருப்பம் கிடையாது என்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு நமது சகோதர மாநிலம் என்றும் இங்குள்ளவர்கள் அங்கு வேலை பார்க்கிறார்கள், அம்மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கர்நாடகாவில் வேலை பார்க்கிறார்கள், எனவே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் 2 மாநிலமும் சண்டையிடக்கூடாது என கூறினார். நேரம் கிடைக்கும்போது 2 மாநில அரசும் அமர்ந்து பேசி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பிரபல நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் இன்ஸ்டாகிராமில் இணைந்துள்ளார். சமுத்திரக்கனி இயக்கத்தில் பவன் கல்யாண் நடித்துள்ள ப்ரோ படம் வரும் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. சினிமாவில் அடுத்தடுத்து நடித்து வரும் பவன் கல்யாண் சமீபத்தில் போராட்டத்தில் பங்கேற்க கார் டாப்பில் அமர்ந்து சென்றது சர்ச்சையானது. இப்படி சினிமாவிலும் அரசியலிலும் பரபரப்பாக வலம் வரும் பவன் கல்யாண் இன்ஸ்டாகிராமில் அடியெடுத்து வைத்துள்ளார். கணக்கு தொடங்கிய சில மணி நேரத்தில் பின்தொடர்வோர் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளது.
அடுத்த ஆண்டு IPL தொடரில் பங்கேற்க ஆர்வமாக உள்ளதாக முன்னாள் பாகிஸ்தான் வீரர் முகமது அமீர் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்துள்ள முகமது அமீர், சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இங்கிலாந்தில் குடியேறி வசித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் அடுத்த ஆண்டு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் பெற உள்ளதாகவும் அதன் மூலம் IPL தொடரில் விளையாட ஆர்வமாக இருப்பதாகவும் முகமது அமீர் தெரிவித்துள்ளார். 50 ஓவர் உலகக்கோப்பை தகுதிச் சுற்றின் சூப்பர் 6 பிரிவில் ஜிம்பாப்வே மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் மோதின. புலவாயோவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ஸ்காட்லாந்து அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 234 ரன்கள் எடுத்தது. அடுத்து பேட் செய்த ஜிம்பாப்வே அணி 203 ரன்களுக்கு ஆட்டமிழந்து 31 ரன்கள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வி அடைந்தது. இதன் மூலம் இந்தியாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கும் வாய்ப்பை ஜிம்பாப்வே அணி இழந்தது. இதையடுத்து ஸ்காட்லாந்து மற்றும் நெதர்லாந்து அணிகளில் ஏதேனும் ஒரு அணி 50 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கு தகுதி பெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களும் காவலர்களும் தன்னை தினமும் நேரில் சந்தித்து மனு அளிக்கலாம். தமிழக காவல்துறை DGP சங்கர் ஜிவால் அறிவிப்பு. கோவையில் கல்லூரியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்து. கட்டுமான தொழிலாளர்கள் 5 பேர் பலி. இனி தாம் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். திரிசூர், கோட்டயம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஹரியானாவில் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் மாதாந்திர உதவித்தொகை. முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் அறிவிப்பு. டெல்லியில் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து மோசடியில் ஈடுபட்டதாக புகார். எய்ம்ஸ் மருத்துவ மாணவர் உள்ளிட்ட 4 பேர் கைது. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.